2026 சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் களம் காண்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவை அவர் ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றிருக்கிறார். மனு தாக்கலுக்கு பரப்புரை வாகனத்தில் வந்தார். தொண்டர்கள் புடைசூழ ஆரவாரம் செய்ய அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே சென்றிருக்கிறார். Mr. Vijay, you are filing your nomination and for reaction, sir. You are going to file your nomination, sir. Okay. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் இந்த முறை முதல் முறையாக போட்டியிடுகிறார். இதில் வேட்புமனு தொடங்கிய முதல் நாளே விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். அன்றைய தினமே பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று தற்போது திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மதியம் 12:30 மணி வாக்கில் அவர் தனது பிரச்சாரத்தையும் திருச்சி கிழக்கில் தொடங்க உள்ளார். Reaction, sir. You are going to file your nomination, sir. Mr. Vijay, you are filing your nomination and for reaction, sir. You are going to file your nomination, sir. திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பாலக்கரை பகுதியின் மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து முருகேச பாண்டியிடம் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் அவர் பிரச்சாரமும் மேற்கொள்ள இருக்கிறார். Mr. Vijay, you are filing your nomination and for reaction, sir. You are going to file your nomination, sir. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கலை முதல் நாளே செய்து முடித்திருந்த விஜய் இன்றைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்துவிட்டு அவர் இன்றைய நாளே 12:30 மணிக்கு மேல் பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், நமக்கு தெரியும் 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். பெரம்பூர்ல ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் முதல் நாளே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் செய்கிறார். என்ன விவரம்? திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? சட்டமன்ற தேர்தல் என்ற பிரச்சாரத்தை திருச்சி கிழக்கு தொகுதியில தான் முதன்முறையாக இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பாகத்தான் அந்த பிரச்சார பயணம் என்பது முதல் முறையாக தொடங்கப்பட்டது. அப்போது திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி காந்தி மார்க்கெட்
மரக்கடை முன்பாக வந்தடைவதற்கு 7 மணி நேரம் தேவைப்பட்டது. 1 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் கடப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் அவருடைய பிரச்சார வாகனத்தை ஏராளமான இருசக்கர வாகனங்களிலும் நடந்து வந்த அவருடைய ரசிகர் கூட்டமும் அவரை சுற்றி கொண்டதால் அவர் அங்கிருந்து வந்து சேருவதற்கு 7 மணி நேரம் தேவைப்பட்டது. அப்படி இருந்தும் இந்த கிழக்கு தொகுதியை தான் அவர் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தன்னுடைய தமிழகத்திலேயே முதல் முறையாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை இந்த கிழக்கு தொகுதியில் தொடங்கினார். அதன் பின்னால் இந்த கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்று காலை தனி விமானத்தில் திருச்சி மாநிலத்தில் நாம் தொடர்ந்து பேசலாம். லெனின், வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக அங்கே இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். தாவைக்க சார்பாக தாவைக்க தலைவர் விஜய், முதல் முறையாக தேர்தல் களம் காணும் விஜய் பெரம்பூர் மற்றும் இந்த திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய 4 வேட்பாளர்கள் யார் யார் என்று திரையில் பார்க்கிறோம். மறுபுறம் விஜய் வேட்புமனு தாக்கலுக்காக அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவை விஜய் தாக்கல் செய்திருக்கிறார் என்ற அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது.